அடுத்த வாரம் வந்து தெலுங்கு அனுப்புகிறேன். ஒரு 2-3 பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க ரொம்ப நாளாக. எவ்வளோ பேர் ஆனால் கேட்டாங்க. கேட்டு ஆவாதுன்னு சொல்லிட்டேன். குடிக்கிறதுக்கு தெலுவை அவங்க முன்ன பின்ன குடிச்சதே இல்லையா, குடிச்சதே இல்லை, அனுப்பு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அனுப்பணும், அடுத்த வாரம் அனுப்பணும். அதுக்கு தான் சரி இது வீடியோ எடுத்து அனுப்பிடலாம் அவங்களுக்குன்னு. கெடாமல் பாதுகாக்கணும். ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுட்டுக்கிறேன். ஒரு பாக்ஸு, பாட்டிலு எல்லாம் வாங்கிட்டுக்கிறேன். அதில் வச்சு அனுப்பணும். அதான் அந்த ஐஸ் ஆக்கி அனுப்புவேன். ஐஸ் ஆக்கி அனுப்பணுன்னா அந்த ஐஸு கரையிறதுக்கு முன்னே போய் சேர்ந்துடணும். அந்த ஐஸு கரையிறதுக்கு முன்னே யார் கொடுக்குறாங்களோ அவங்க அந்த இடத்துக்கு மட்டும்தான் அனுப்புவேன், அந்த அட்ரஸ்க்கு மட்டும். சில அட்ரஸில் வந்து ஒரே நாளில் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துக்கு அனுப்புறதில்ல. எந்த இடத்துக்கு அனுப்புனா ஒரே நாளில் போய் சேருதோ அந்த இடத்துக்கு மட்டும் அனுப்புவேன். தேன் பூச்சி ஃபுல்லாக இருக்குது, பெரு தேனே இருக்குது, மலை தேன். நம்மளுக்கு மலை பக்கமே இருக்கிறதுனால எல்லாம் கோடி வந்துடுது. மாஞ்செடியில் பூ எவ்வளோ அது குடிக்கும், பத்தாது. என் தோப்புல எல்லாம் பயங்கரமாக இருக்குது பூவு. ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருக்காங்க, அனுப்ப முடியலன்னே சொல்லியிருந்தேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுக்கிறேன். இப்போ அடுத்த வாரத்துலேருந்து அனுப்புறது தான் எல்லாருக்குமே இப்போ தெலுங்கு. பாண்டிச்சேரியிலலாம் மரம் ஏறுறாங்க. அந்த சைடு கல். இல்லை, இந்த மாதிரியும் ஏறுறாங்க, நம்மளை மாதிரி கூட ஏறுறாங்க. கைகட்டிலையும் ஏறுறாங்க, ஆனால் கைகட்டில் ஏறுறது கம்மி. நம்மளை மாதிரி தான் ஏறுறாங்க. தென் மாவட்டம் தான் கைகட்டில் ஏறுறது, தூத்துக்குடி அந்த சைடெல்லாம். பாண்டிச்சேரியிலலாம் நம்ம ஏறுற மாதிரியே தான் ஏறுறாங்க, ஆனால் பூரா கல் தான் அவங்களதெல்லாம். தெலுங்கு காசுறதில்ல. அங்கே பாண்டிச்சேரி போயிருந்தியா? அப்புறம் மரம் மரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. ஒருத்தர் ஒரு 68 மரம் என்னவா லிஸ்ட் அனுப்பிக்கிறார் எனக்கு. இவ்வளோ மரம் இருக்குது, மரமேறிங்க யாருன்னா இருந்தால் கூட்டின்னு வந்து அது க்ளீன் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அது மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க, ஆனால் ஆகாது, அவ்வளோ தூரமெல்லாம் மரமேறிங்க வரமாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். சரி, இவர் மட்டும் உடாப்படியாக இருக்கிறாரு, ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பியிருக்காரு. நம்ம மரமேறிங்க யாருன்னா பார்க்கணும். ஒரு நாளைக்கு எப்போனா முடிஞ்சால் போய் செஞ்சு கொடுத்துட்டு வரணும் அவருக்கு. ஃபுல்லு எல்லாம் ஓலை ஜடிஜனுக்கு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வரணும், அவ்வளோதான். நெல்லாம் வந்துருக்கு, பாலை வெளியே வந்துருச்சு.
க்ளீனாக அறுத்து இப்போ ரெடி பண்ணால் சரியாயிடும். மற்றதெல்லாம் வெறும் சீர் தான் இருக்குது, வேறு எதுலேயும் பாலே காணும். ஆனால் இந்த ஒரு ஆமரத்தை தான் விட்டுக்கிறேன். பெரிய மரம் நான் பால் மீடியமாக தான் கிராட்டுங்குது. ஒன்றுக்கு இது பாரு, ஒன்றுக்கு ஏற முடியாதுன்றேன். 4 அணை இருந்துச்சுன்னா ஆகும். பார்க்கலாம் இரு, இப்போ தான் ஒன்று வருது. இது பிற்பாடி ஆட்டுங்குது. ஒரே பாலை தான் வருது, அதுவும் இன்னும் முழுசாக வந்து சேரல. அது இன்னும் எதனா வந்துச்சுன்னா வேணா அப்புறம் இருக்குவேன். இல்லை அது அது உயரமான மரம், ஆமரம். ஒரே ஒரு பாலை தான் வந்துக்குது அதில், அந்த உயரமான ஆமரம். ஏன் தெளிவு மரத்தில் ஒலிகி இருக்கு? ஆஹா, வேறு மரமெல்லாம் ஒலிக்குது. பாலியம் வந்துருச்சு, முடிஞ்சு அடியில் வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் கூட விட்டு வைக்கிறதில்ல. இல்லை தேன் பூச்சி வந்துருச்சேண்ணா மொத்தத்தையும் ஆ ஆ ஆ ஆனால் மலை வாரம் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுல்ல அவங்களுக்கு. மலை வாரம் ஏறினவங்க ஒரு மாதாயன் நம்ம முதல்கான அப்போல்லாம் பயங்கரமாக இருக்குமாமே தேன் பூச்சி. ஆ ஆ அதுக்கு தேன் இருந்துச்சு, பூ இருந்துச்சு அன்றைக்கி அந்த காலத்தில். ஏதோ ஒரு பூவில் வந்து குடிச்சிட்டு போயிடும். இப்போ எல்லாம் காஞ்சி போச்சு இல்லை. அவ்வளோதான், போன வருஷத்தோட மழை முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் மழை பெய்யாது, வெயில் புழக்கம். பாரு என்ன இந்த நேரத்துக்கு இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னா இன்னும் கத்திரி வெயில் என்ன ஆகுது ஆகுறது. இன்னும் எங்கேயோ இருக்குது இன்னும் வெயில். தை மாதம் தரையெல்லாம் குளிர், மாசி மாதம் மரமெல்லாம் குளிர், பங்குனி மாதம் பல்ல கட்டுற குளிர், பங்குனி மாதம் பல்லு இழுக்குது வெயில். பல்ல கட்டுற குளிர்னு அந்த காலத்தில் பழமொழி சொல்லிக்கிறாங்க. இப்போ பாரு பல்ல இழுக்கிற வெயில் பங்குனிக்கே. பங்குனி ஒன்றும் பறக்கலே அடங்குது இல்லை, மாசி தான் போயினுக்குது. இப்போ இன்னும் 10 நாளுக்கு ராட்டுங்க மாசி முடியறதுக்கே. இன்னும் பங்குனி அடையே, இன்னும் பங்குனியே பிறக்கலை. பங்குனி வெயில், சித்திரை வெயில் அடேப்பா. அப்படியா தெரில. ஆமாம், அவர் பின்னு தான் கூட்டின்னு போகிறது. அவங்க 2 பேரும் தான் போகிறது கடைக்கு.
அந்த மெஸ்ஸு எங்கன்னு கேப் வந்துருச்சுன்னா உள்ளே ஓடிடுமே. இப்போ நீ வச்சுக்கிறது அடியிலலாம் கேப் இருக்குதே. ஆ ஓ கிழங்கு வேணாம், கிழங்கு மாவாக்கி கொடு. கிழங்க வேசிய நம்ம விற்கிறதுக்கு வேக்கிறோம்ல, அந்த மாதிரி வேச்சு நல்லா உடச்சிட்டு நல்லா வெயிலில் போட்டு காய வச்சு. ஆ ஆ இல்லை இல்லை நல்லா தான் இருக்குது கிழங்கு. இது 2 வருஷம் கிழங்கா போடுங்கன்னா கூட நல்லா தான் இருக்குது. சைஸ் குறைஞ்சிருது, அது செத்து போய் தான் இருக்குது. இப்போ நல்லா தான் இருக்குது. ஆனால் ஆ ஆ போனால் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஆனால் வேக்கணும். ம் 3 ரூபா ஒரு கிழங்கு வேஸ்ட்டாக.